My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட்லையோ அல்லது ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட்லையோ சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸோ அல்லது டீம்டு யூனிவர்சிட்டிஸோ கிடச்சிருக்கு அண்ட் அந்த கல்லூரிகளில் சேரலாம் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் 27ஆம் தேதி தான் நமக்கு கடைசி தேதியாக இருக்குது. ரிப்போர்ட்டிங்குரிய லாஸ்ட் டேட் வந்து 27. இதுதான் இன்றைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இந்த காலேஜில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கணும். நீங்கள் அப்கிரேடேஷன் நடந்திருந்தாலும் சரி அல்லது ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் கிடச்சிருந்தாலும் சரி இந்த தேதிக்குள்ளே இன்றைக்குள்ளே நீங்கள் போய் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அட்மிஷன் அப்படிங்கிறது பண்ணிவிடுங்க. அட் த சேம் டைம் நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்டில் எனக்கு ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் வந்திருக்கு அல்லது அப்கிரேடேஷன் ஆகிருக்கு அப்படின்னு இருக்கிற மாணவர்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுற ஃபெசிலிட்டி நேற்றுலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய மாணவர்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா டியூஷன் ஃபீஸை பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுல எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய யாருடைய இன்கம் எல்லாம் ஆனுவல் இன்கம் 2.5 லேக்ஸை விட கம்மியாக இருக்கும். கன்வெர்ட்டர் கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஆனுவல் இன்கம் 2.5 லேக்ஸை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை. அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கல்லூரிகளுக்கு போய் சேரலாம். ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் இருக்கிற மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டியூஷன் ஃபீஸை பே பண்ணுறீங்க, அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறீங்க, அந்த கல்லூரிகளுக்கு நேரடியாக போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க. இன்கேஸ் ஆஃப் அப்கிரேடேஷன் எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வேறு காலேஜ் கிடச்சிது, அது ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டா வாட் எவர் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் வேறு காலேஜ் கிடச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் புதிய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும். இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டியிலேருந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா டு கவர்மெண்ட் கோட்டா ஆர் கவர்மெண்ட் கோட்டா டு கவர்மெண்ட் கோட்டா எப்படி கிடச்சிருந்தாலும் சரி தேர் வில் பி எ ஃபீஸ் டிஃப்ரென்ஸ். ஏன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை விட ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸோடைய ஃபீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து அதாவது நீங்கள் ஃபீஸ் கம்மியான ஒரு கேட்டகரி சீட்லேருந்து ஃபீஸ் அதிகமான ஒரு கேட்டகரி சீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் ஃபீஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா அடிஷ்னலாக நீங்கள் பே பண்ணிவிட்டு allotment order download பண்ணிக்கலாம். Once you download the allotment order, what you can do is you can take the allotment order copy and first round காலேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக போயிடுங்க. அந்த காலேஜில் ரெசிக்னேஷன் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். Once you resign from the first round college and then நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் கலெக்டிங் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சதோ அந்த கல்லூரிக்கு நேரடியாக போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஹாஸ்டல் அண்ட் அதர் ஃபீஸஸ் எல்லாம் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா பே பண்ணிவிட்டு காலேஜில் அட்மிஷன் அப்படிங்கிறது முடிச்சிடலாம். ஸோ டேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதில் ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே சாட்டர்டே சண்டேலாம் வருது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணலாம், கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணலாம், டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணலாம் அல்லது கடைசி ஆப்ஷனாக நீங்கள் வந்து செலான் எடுத்தும் பே பண்ணலாம். இந்த செலான் எடுத்து பே பண்ணும்போது ஒரு சிலருக்கு ரொம்ப சீக்கிரமாக நடக்குது, ஒரு சிலருக்கு ஒரு நாள் வரைக்கும் லேட் ஆகுது. நெட் பேங்கிங்லேயும் ஒரு சிலருக்கு உடனே நடக்குது, ஒரு சிலருக்கு பேமெண்ட் ஃபெயிலியர் ஆனதுனால 1 or 2 days டிலே அப்படிங்கிறது நடக்குது. ஸோ பேமெண்ட் பண்ணும்போது நல்ல நெட்வொர்க் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நெட்வொர்க்ஸோ அல்லது உங்களுடைய இன்டர்நெட்டோ டிஸ்கனெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய மிஸ்டேக்னால ஒரு மிஸ்டேக் நடந்து போய் பேமெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் நமக்கு திரும்ப வந்து சேர்றதுக்கே கொஞ்சம் டைம் அப்படிங்கிறது எடுக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுற பேமெண்ட் ப்ராசஸை கவனமாக பண்ணுங்கள். ஆஃப்டர் டவுன்லோடிங் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் காலேஜுக்கு போய் இது பண்ணிக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் கிடச்சிது, செகண்ட் ரவுண்ட் நான் ட்ரை பண்ணேன், ரீடைண்டுன்னு எனக்கு வந்துருச்சு, நான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்ற கேள்வியும் நிறைய மாணவர்களுக்கு இருக்குது. நீங்கள் எந்த விதமான விஷயத்தையும் பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய லாகின்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா கூட ரீடைன் மை சீட் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். அது ரெட் கலரில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவும் முடியாது. அதை எதையுமே பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணதுனால அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுனால அந்த கல்லூரி உங்களுக்கு எத்தனாம் தேதி கல்லூரி ஆரம்பிக்கிறதாக சொல்கிறாங்களோ மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க October 14th தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில ப்ரைவேட் காலேஜஸும் October 14th சொல்லிட்டாங்க. உங்கள் காலேஜில் என்ன டேட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அண்ட் அகைன் நீங்கள் எந்த கல்லூரியில் சேர்ந்துருக்கிறீங்க, செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுடைய சந்தோஷத்தில் நானும் பங்கு பெற முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். ரீடைன் கேண்டிடேட்ஸ் எதையும் பண்ண வேண்டியதில்லை. ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் டேரெக்டாக
நேராக அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுங்கள், கல்லூரிகளுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரீஅலாட்மெண்ட் அப்கிரேடேஷன் வாங்கின மாணவர்கள் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜுக்கு போங்க, ரிப்போர்ட் பண்ணுங்கள், ரிசிக்னேஷன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் காலேஜுக்கு போய் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி நீங்கள் உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆல் இண்டியா கோட்டாக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் ஃபார் ரிப்போர்ட்டிங். இஃப் யூ ஆர் பிளானிங், மாணவர்கள் நல்ல ஸ்கோர் வச்சிருக்கிறேன், ஹை ஸ்கோர் வச்சிருக்கிறேன், ஆல் இண்டியா கோட்டாலேயும் எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு, தமிழ்நாட்டிலேயும் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்குது, இந்த ரெண்டில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, மேபி உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைத்த கல்லூரி பிடித்த கல்லூரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காலேஜில் சேரும்போது தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு வேக்கன்சி அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். அதன் மூலமாக இன்னும் ஒரு சில மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் தேர்ட் ரவுண்டில் வேக்கன்சி அவங்க கவர்மெண்ட் காலேஜஸ் வர்றதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். யோசிச்சு உங்களுக்கு பிடித்த கல்லூரி கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் சேரலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஷார்ட்டான வீடியோ, பட் முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.